السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்று இரவு நாம் இந்த துஆவை 500 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நம்முடைய துஆ மிகவும் வேகமாக அல்லாஹ்விடத்திலே கபூலாகும். நம்முடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீர்படுத்தி தருவான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆக்களை நாம் ஒவ்வொரு நாளும் ஓதி வருவோம். நம்முடைய துஆக்கள் கபூலாகும் வரை தொடர்ச்சியாக ஓதி வருவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களுக்கு பதிலை வழங்குவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆக்கள் கபூலாகக்கூடிய நேரங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதாவது இடங்கள், இவைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களினூடாக நமக்கு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அதாவது ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்பும் நாம் அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய துஆக்கள் கபூலாகும் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் என்னிடம் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். நாம் துஆக்களை கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் யக்கீனோடு இஹ்லாஸோடு ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். அல் குர்ஆன் கூறக்கூடிய மிக முக்கியமான ஒரு துஆ, அதே போன்று நபிமார்கள் ஓதிய மிகவும் சிறந்த ஒரு துஆ என்னவென்றால், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்ற இந்த துஆவை நாம் 500 தடவைகள் ஓதிவிட்டு நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆவின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் வழங்குகின்றான். நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற துஆக்களை நாம் தொடர்ச்சியாக ஓதி வருவோம். நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீர்படுத்தி தருவான். எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ் நமக்கு வெற்றிகளை தருவான்.